வெல்கம் டு ஸ்டார் சமையல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக தக்காளியே இல்லாமல் ஒரு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு எண்ணெய், கடுகு, வெந்தயம், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து நல்லா தட்டி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கருவாடு எடுத்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இது வதங்கட்டும். இப்போ மிளகாய்த்தூள், தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி கொண்டு வந்து புளியை ஊற்றிக்கலாம். இப்போ கருவாடை வாஷ் பண்ணுவோம். தலையெல்லாம் எடுத்துகிட்டு வாழை கிள்ளிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு குழம்பும் கொதிச்சிச்சு. ஒரு கொதிச்சதுக்கப்புறம் தான் அந்த கருவாடு போடணும். கருவாடு போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் மிளகுத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு முடித்தா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி.